வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. நவக்கோள்களை வணங்கி இன்னைக்கான ஜாதக ஆய்வு பதிவை துவங்குகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, இது ஒரு பெண் ஜாதகருடைய ஜாதகம். இவங்க கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு அரசாங்க வேலை அமையுமா அப்படிங்கறத இவங்களுடைய கேள்வியா இருந்தது. சரி, இப்போ அரசாங்க வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி. அரசாங்க வேலை, இப்போ குழந்தைங்க படிக்கிறச்சே அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது, ஏன்னா அது ஒரு நிரந்தரமான வேலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு அது ஒரு கனவு வேலைன்னே சொல்லலாம். ஸோ அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத இவங்களுடைய கேள்வியா இருக்கு. இப்போ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இவங்களுக்கு துலாம் லக்னம். ஏன் லக்னம் பார்க்கணும்னா, ஒரு அரசாங்க வேலைங்கிறது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த அளவுல அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு வருமானம் தந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். ஸோ அப்ப லக்னம் நல்லா இருக்கணும். பொதுவாக அரசாங்க வேலை கிடைக்கணும்னா லக்னாதிபதி இவங்களோட நிலைப்பாடெல்லாம் நல்லா இருக்கணும். இப்ப இங்க பாக்குறப்போ இந்த லக்னத்தோட அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டுல குரு வீட்டுல இருக்கிறாங்க. இப்போ இங்க சந்திரன் இருக்கிறாரு. ஸோ அப்ப அது லக்னம் ஓரளவு சுபகிரகங்களுடைய அதாவது உபகிரகம் சந்திரன் இங்க இருக்கிறார். அதே மாதிரி சுக்கிரன் இங்க 3ஆம் வீட்டுல தான் போயிருக்கிறார். ஸோ அதனால லக்னம் ஓரளவு வலிமையாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அது தேய்பிறை சந்திரனா இருந்தா கூட அது சுபர் தான், ஓரளவு அவர் சுபர் தான். சனி அளவுக்கு ஒரு ராகு அளவுக்கு ஒரு பாவி கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில ஓரளவு இந்த லக்னம் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக அடுத்த கண்டிஷன் என்ன பார்க்கணும்னா, நம்ம சூரியன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி மெயினா பார்க்கணும். இப்ப இங்க பாருங்களேன், சூரியன் பகை வீட்டுல இருக்கிறார், சனியோட வீட்டுல பகை வீட்டுல இருக்கிறார். ஸோ பகை வீட்டுல இருக்கிறது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா குருவோட தொடர்புல இருக்கிறாரு, அவருக்கு பிடித்த செவ்வாயை கூட சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அமைப்புல சூரியன் இருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். பகை வீட்டுல இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ். அவர் வேலைக்கே போனா கூட சுத்தி யார் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கதான் செய்யுது. இல்ல ப்ரமோஷன் இதுக்காக ரொம்ப மெனக்கட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதும் இதை காட்டுறது. சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். முதல்ல லக்னம், அடுத்த கண்டிஷன் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சிம்மம் நல்லா இருக்கணும். சரிங்களா? சிம்மாதிபதி தான் சூரியன், அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டோம். இப்ப சிம்மம் அப்படிங்கிறச்சே இந்த சிம்மத்துல ராகு இருக்கிறார். இது பெரிய அளவு சிறப்பு இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. ராகு இருக்கிறது பெரிய சிறப்பு இல்லை. ஆனா குருவோட பார்வை ராகுவுக்கு கிடைக்குது. சூரியனும் தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்பு இங்க வருது. சோ அதனால ஓரளவு பரவாயில்ல சிம்மத்தோட பலம்ங்கிறது. சரிங்களா? சோ சனி எப்படி இருக்காரு? சனி தான் தொழில்காரகர். சரிங்களா? ஜன தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர். இந்த பெண் அரசாங்க வேலைங்கிறது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், அப்படிதான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ அந்த ஜனத்தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் குருவோட வீட்டுல இருக்கிறாரு, குரு சனியோட வீட்டுல இருக்கிறாரு, பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ அதனால இந்த அடிப்படையில இவங்க பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டுலாம். ஸோ இதுதான் மெயின் இந்த அனாலிசிஸ்ல. இப்ப அடுத்தபடியா கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் இருந்தா கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா இதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. தசா புக்தி தான் மெயின். உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அதுதான் நம்ம லைஃபோடைய சம்பவங்களை தீர்மானிக்குது நமக்கு. சரிங்களா? சரி, இப்ப தசா புக்தி என்னன்னு சொல்லி பாக்குறப்போ, குரு தசா கேது புக்தி போயிட்டு இருக்கு இப்ப இவருக்கு. சோ குரு யார்? இந்த லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்திற்கும் 6ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான குரு, அவர் நடத்தக்கூடிய தசா. இப்ப 6ங்கிறது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்காச்சே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுலதான் அடிமை தொழில் வரும். வேலைங்கிற அடிமை தொழில் 6ஆம் பாவகம் தான். சோ அது இயங்குதுன்றத நம்ம இங்க எடுத்துக்கலாம். இந்த குரு இங்க பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு, குரு சனி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு. சோ அதனால இந்த தசா ஓரளவு இவருக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக கேது புக்தி போகுது. கேது புக்திங்கிறது ஒரு சில தடை தாமதத்தை இவர் கொடுத்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தபடியாக இவருக்கு இந்த சூரிய புக்தி 2028ல இவருக்கு சூரிய புக்தி வருது. அதற்குள் இவருக்கு வேலை அமையறதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த 2028 வரைக்கும் அடுத்தபடியா கேது முடிச்சுட்டு சுக்கிரன் வரும் இல்லையா, சுக்கிரன்லயே ஒரு சான்சஸ் கொஞ்சம் பிரைட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா லக்னாதிபதி இல்லையா. சோ அப்ப லக்னாதிபதிங்கிறதுனால இவர் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிப்பாரு. சூரிய புக்தியில தான் இவர் வேலையில இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் இவர் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஏன்னா இவர் மனசு வெறுத்து போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்க கேது தொடர்பெல்லாம் வருது, இங்க ராகு தொடர்பெல்லாம் வருது. ஸோ இவர் விடாத ட்ரை பண்ணணும், அப்பதான் அந்த டைம்ல அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பெண்ணிற்கு பலனாக சொல்லப்பட்டது. மனசு விடாத தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சூரிய புக்தியெல்லாம் வரப்போ நீங்க அந்த வேலையில அமர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு அறிவுறுத்தப்பட்டது.
போல இந்த மாதிரி அரசாங்க வேலை மட்டும் கிடையாது, ஏதாவது திருமணம் சார்ந்த கேள்வி இருக்கலாம், உங்களுக்கு திருமண பொருத்தம் சார்ந்த கேள்வி இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான கேள்வி இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வெளிநாடு போக முடியுமா, இந்த மாதிரி என்ன கேள்வி இருந்தாலுமே இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல நல்ல முறையில ஜாதகம் பார்த்து பலன் பார்த்து சொல்லப்படும். மிக்க நன்றி. இது எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. இதை பொறுமையா எவ்வளவு நேரம் பார்த்த உங்க எல்லாருக்குமே நன்றி. என்னோட எல்லா குருமார்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.